அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்த பற்றி பேசலாமா? இன்னைக்கு உங்களோட நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம், ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். புத்தகத்தின் தலைப்பு தேசாந்திரி ராமகிருஷ்ணன் எழுதியது. இது ஆனந்த விகடன்ல தொடரா வந்தது. அத தொகுத்து புத்தகமா வெளியிட்டிருக்கிறாங்க. இத நான் படிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. இன்று மறுவாசிப்பு பண்ணிட்டு உங்கட்ட நான் இத பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக மனிதன் தன்னுடைய ஊர், தன்னுடைய வட்டம் ஒரு சுருங்கிய இடத்திலேயே இருக்கும் வரைக்கும் தன்னை ஒரு பெரிய ஆளா நினச்சிக்கிடுவான். அந்த ஊர்ல இருக்கிற 4 பேரோ, 10 பேரோ, 50 பேரோ பேசுகிற அந்த பேச்சு, அவர்களுக்குள்ள உறவு முறை, அவர்களுக்குள்ள இருக்கிற பணம், வசதி, இல்ல தொடர்பு, உறவு சுற்றம் இது மட்டுமே கருத்துல வச்சிருக்கிற மனுஷன், தன்னை ரொம்ப பெரிய ஆளாகவும், நான் இவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு அது தெரியும், இது தெரியும், ஊரார், உறவினர் எல்லாம் இருக்கு. அப்படின்ற ஒரு மிதப்பிலே இருந்துருவான். என்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வட்டத்தை விட்டு, தன்னுடைய சுற்றத்த விட்டு, தன்னுடைய ஊர விட்டு வெளியில பயணிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பத்தான் மனுஷன் பக்குவப்பட ஆரம்பிக்கிறான். பயணம் செய்ய 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 அவனுக்கு இத்தன நாள் வச்சிருந்த அந்த ஈகோ, கர்வம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைபடும். நான் பெரிய ஆளுன்னு தோள்பட்டைய தூக்கிட்டு திரிஞ்சுவேன். ஒரு ஊருக்கு பயணம் சென்று ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொருத்தரா பார்க்கும்போது, நம்ம அவ்வளோ பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். பயணங்களே ஒரு மனிதனை பக்குவமாக்குவதில் மிகச்சிறந்த காரணி அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே வருவேன். ஏன்னா, இத்தன நாள் அவனுக்கு அவன் நினைச்சதும், அவன் நம்புனதும் மட்டுமே அந்த ஊர்லயும், அவன் சுற்றத்திலயும் இருக்கும். உண்மையிலேயே உலகம் எவ்வளோ பெருசு, உலகத்துல எத்தன விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தன விதமான மொழி பேசுறாங்க, அவங்களுடைய பழக்கவழக்கம் என்ன, அவங்களுடைய கோட்பாடு என்ன, நீங்க ஒழுக்கம், நீங்க இதுதான் சரி அப்படின்னு சொல்றத இன்னொரு மனிதன் அத எப்படி பார்க்குறான், அவனுடைய பண்பாட்டுக்கும், அவனுடைய கலாச்சாரத்துக்கும் அது ஒழுக்கமா இருக்கா, அது வேறுபட்டு இருக்கிறதா அப்படின்றத பார்க்கும்போது, இந்த மனுஷன் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை காண்கிறான். இது எல்லாம் எப்ப நடக்கும்னா, அவன் பயணம் செய்யும்போது மட்டும் தான். ராமகிருஷ்ணன் அப்படியான ஒரு பயணத்த அ ஒரு பெரும் பயணத்த செஞ்சு, அந்த பயணத்தின் அடிப்படையில கிடைத்த அனைத்து அனுபவங்களையும் ஒரு கட்டுரை தொடரா எழுதி குடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த புத்தகம் தேசாந்திரி. பயணத்துல பார்த்தத எழுதி குடுத்திருக்கிறாருன்னதும், நீங்க ஒரு பயண கட்டுரையா அப்படி நெனச்சிட வேணாம். நெறைய பேர் பயண கட்டுரை எழுதுறத நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னன்னா, நான் இங்கேருந்து கிளம்புனோம், இவ்வளவுக்கு டிக்கெட் எடுத்தோம். இதான் எங்க போர்டிங் பாஸ், இதான் எங்க டிக்கெட்டு. அந்த ஊருக்கு போனோம், அங்க போனா இந்த சாப்பாடு நல்லாயிருக்கு, இந்த ஹோட்டல்ல தங்குனோம், அதுக்கடுத்து இங்க போனோம், இவ்வளோ கைடு குடுத்தோம், இந்த இடத்த பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, மழை பெஞ்சுச்சு, குளிர் அடிச்சு. இது அல்ல பயண கட்டுரை. இது இவரு எழுதியிருக்கிறாரு, ஒரு ஊருக்கு போய் இறங்குனா, அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்று குறிப்புகள், அந்த நிகழ்வின் தடங்கள், இது மட்டுமன்றி அந்த ஊருடைய கலாச்சாரம், அந்த மக்கள், அவர்கள் சொல்ற கதை, அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம், இது எல்லாத்தையும் ஆய்ந்து அத சொல்லிட்டு வரும்போது, ஒரு தகவல் பெட்டகமா படிச்சு இதாகாம, ரொம்ப சுவாரஸ்யமா, விறுவிறுப்பா நம்மள கூட்டி போறது இந்த எழுத்தின் சிறப்பு. எத்தனையோ இடங்கள இதுலருந்து காமிக்கிறாங்க. மலை, அருவி, ஆறு, பாலைவனம், சாரநாத் ஸ்தூபி, சமணப்படுகை, அர்மீனிய தேவாலயம், நம்ம மகால், சரஸ்வதி மகால் நூலகம், இப்படி பல இடங்களுக்கு பயணம். எத்தனை இடங்களுக்கு பயணம் செஞ்சாலும் அந்த இடங்களை பற்றிய தகவல்கள், அதனுடைய வரலாற்று குறிப்புகள், அந்த இடத்த பற்றின அந்த மக்கள் சொல்லுகிற கதைகள், அந்த ஒரு பழங்குடி கதைகள், இப்படி எல்லாம் கலந்து இதில நமக்கு ஒரு சிறந்த பொக்கிஷமா இந்த புத்தகம் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச புத்தகம் இது, தேசாந்திரி. அ பொதுவாகவே கதை யாருக்கும் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? இப்போ அந்த ஒரு பழக்கம் ரொம்ப அருகி வருது. ஒரு காலத்தில கதை சொல்லுவாங்க. வீட்ல இருந்து கதை சொல்லுவாங்க பெரியவர்கள். சின்னவங்க கேட்பாங்க. அத விட சின்னவங்க நெறைய கதை சொல்லுவாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சிறுவர்கள் சொல்ற கதை. அவங்களுடைய கற்பனை உலகம் ரொம்ப பெரியது. அந்த மாரி கதை சொல்லும் பழக்கமே இப்ப அருகி வருது. இருக்கட்டுமே அப்படின்னு பார்த்தா, இந்த கதை சொல்றத கேட்கறக்காகலாம் ஊர் ஊரா போய் கதை சொல்றத கேட்டிருக்கிறாரு ஒரு காலத்துல. கதை சொல்ல சொல்ல கேட்டு அத ரசிச்சிருக்கிறாரு. கதை என்பது
சொல்வதில் பெண்களுக்கு வந்து உண்மையிலே பெரும் பங்கு உண்டு. அவங்க தான் நிறைய குழந்தைகளோட கதை சொல்லி உரையாடுகிறவர்கள். பெண்கள் சொல்லுகிற கதைகள். அந்த கதைகளின் வாயிலாக நிறைய கருத்துக்கள அவங்க பரப்பியிருக்கிறாங்க. இவர் ஒவ்வொரு ஊரா போய் கதை சொல்லும்போது கேட்கிறப்ப, அந்த கதை உண்மையிலேயே அதுக்கு தோன்றிய காரணம் என்ன? என்னவா இருக்கும்? அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு, அதன் பின்னால் உள்ள தகவல்கள நமக்கு ஆச்சரியமா சொல்லிட்டு வர்றாரு. ஆ ஒரு பூதம் பற்றி நிறைய கதைகள்லாம் நிறைய விதமான பூதங்கள கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ஒரு இடத்துல கேட்ட கதையில, அந்த பூதத்த பற்றி எந்த பயமுமே வரல. என்ன காரணம்னா, அந்த பூதமாக சொல்லப்படுகிற அந்த அந்த கதாபாத்திரம் வந்து கேட்கறது எல்லாமே சாப்பாடு. சாப்பாடுலாம் என்னன்னா, சைவ சாப்பாடு. அப்புறம் வந்து அப்பளம், திருப்பதி லட்டு, குடிக்க டீ இப்படி ஒரு கதைகள அந்த நாட்டுப்புற கதைகள்ல சொல்லும்போது, அது வந்து ஒரு அந்த பூதத்தை பற்றி எந்த பயமுமே வரல அப்படிங்கிறாரு. ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் கதை சொல்லுதல், கதை அப்படிங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, விழித்துக்கொண்டே கனவு காண்பது அப்படின்னு சொல்றாங்களாம். இது பாருங்க, இங்கேருந்து ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள பேசுறவரு அப்படியே அருவியின் சாரல பற்றி பேசுகிறார். சாரல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இன்பம். சாரல்ன்றது அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்களே நெறைய பேர். அந்த குற்றால சாரல அந்த பக்கம் போய் அந்த சாரல் அடிக்கிறத அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த இன்பம் தெரியும். குற்றால சாரல் முடியுதா அப்படியே கூவாகம். கூவாகம் வருது, அரவான் கோயில் வருது, அங்கேருந்து சாரநாத் ஸ்தூபி, அப்புறம் இன்னொரு பக்கம் போனா சரஸ்வதி மகால் நூலகம். இப்படி ஒரு தகவல் பெட்டகமா, பொக்கிஷமா நம்ம ஒரு ஊரா போய் பார்க்க முடியலைனாலும், இந்த ஒரு நூல வாங்கி வாசிச்சா, நமக்கு நிறைய விறுவிறுப்பான தகவல்களுடன் நம்மை சுற்றி எவ்வளோ பெரிய உலகம் இருக்கு. நம்ம வந்து இந்த உலகத்துல எவ்வளோ ஒரு சாதாரண இடத்துல இருக்கோம். நம்மள சுற்றி எவ்வளோ தகவல்களும், எவ்வளோ விஷயங்களும் நிரம்பி இருக்கு இந்த உலகம் பூரா அப்படின்றத அறிஞ்சுக்க முடியும். ஆ இன்று எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய தேசாந்திரி என்ற நூலை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.